அதனால தான் இப்போ திருப்பி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க, பார்க்குறீங்கல்ல. அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் பொதுச் செயலாளராம். ஆனால் பொதுச் செயலாளர் நியமிக்கிற கொறடாவை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாம். இவங்க ஒரு தனி அணி மாதிரி போவாங்களாம். இவங்க வீட்டுக்கு வந்து திரு விஜயை வர வைப்பாங்களாம். என்னங்க ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரு விஜய் நடிகராக இருந்து வந்தவர்னால இவங்களும் எல்லாரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் ட்ராமாவுக்கு ஒரு அளவே கிடையாதா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாமானிய தொண்டன் என்ன கூமட்டை நினச்சிட்டு இருக்கீங்களா? அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடுவாங்க. அதாவது செங்கோட்டையன் அங்கே போனார், போன உடனே எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிட்டார், அது மாதிரி நம்மளும் போய் எதாவது ஒன்று பண்ணிடலாம். சார், மக்கள் ஓட்டு போடணும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுன்றதை தீர்மானிக்க போகிறது வந்து மக்கள் தான். மக்கள் இன்றைக்கி ஒன்று தீர்மானிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அடுத்து வெற்றி வாய்ப்புக்காக நம்ம வேலை என்ன, அதை பற்றி யோசிக்கிறது தாங்க ஒரு நல்ல தலைவர்களுக்கு அழகு. நீங்கள் பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் மாதிரி நீங்கள் உங்களெல்லாம் காமிச்சிக்கிறீங்களே, இதை பற்றி சிந்திச்சிருப்பாங்களா? இதை பற்றி நீங்கள் உங்கள் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கூட்டம் போட்டு நடத்துனீங்களா? எந்தெந்த பூத்தில் வந்து ஓட்டு வரலன்னு பார்த்தீங்களா? யார் வேலை செய்யலைன்னு பார்த்தீங்களா? எந்த கிளை செயலாளர் வேலை செய்யலைன்னு பார்த்தீங்களா? எடப்பாடியார் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதெல்லாம் பாராட்டத்துக்கு உங்களுக்கு மனசு இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் அவரை விமர்சனமாவது பண்ணாமல் இருங்க. இந்த டைமில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.